Hi guys and welcome back to Motorist Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு Toyota Urban Cruiser Tazers இருக்கு. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு E வேரியன்ட் பேசிக் வேரியன்ட்னு சொல்லலாம். இது பார்த்தோன்னா நமக்கு S+ வேரியன்ட். ஸோ ஒரு மிட் வேரியன்ட்னு சொல்லலாம். இந்த ரெண்டு காசோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு காசும் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க ஆனமலைஸ் டொயோட்டாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரும் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ வழக்கம் போல் நம்ம ரெண்டு கார்லையும் கொடுத்துருக்க இன்ஜின் பை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் இன்ஜின் தான், ரெண்டுலேயுமே நமக்கு 1.2 லிட்டர் இன்ஜின் தான் வருது. ஸோ இது நமக்கு மேக்ஸிமம் 89 bhp அண்ட் 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. பேனட்டும் ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுலையுமே நமக்கு சேம் அதே பெட்ரோல் இன்ஜின் தான், ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 89 bhp அண்ட் 113 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் காம்போட, அதாவது மேனுவல் கியர் பாக்ஸ் காம்போட நம்ம ஆல்ரெடி ஃப்ராங்ஸோட டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் கார்ட் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தோம்னா S+ வேரியன்ட், இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட், AMT இந்த கார் நமக்கு வரும். இது நமக்கு மேனுவல் வேரியன்ட். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா நமக்கு இது பேசிக் வேரியன்ட்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்ல பார்த்தோன்னே கூட கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதில் பார்த்தோம்னா நமக்கு LED இண்டிகேட்டர்ஸ் கொடுப்பாங்க. இதில் நமக்கு ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் வரும். சின்னதாக நமக்கு சிட்டி லேம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அதில் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துடும். ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் தான் வருது. கிரில்லுமே கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ குரோமுமே அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தோம்னா ஸ்கிட் பிளேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஒரு சில்வர் கிரேஷ் ஃபினிஷ்லேயே இருக்கிறதுனால அது காரோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. வேறு கலராக இருந்தால் நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒரு சில்வர் கலர் தான். அண்ட் இந்த காரை நமக்கு ஓவர் எய்ம்ஸ் பிளாக் கலரில் வந்துடும். இது பார்த்தோன்னா நமக்கு S+ வேரியன்ட். ஸோ ஒரு மிட் வேரியன்ட் மாதிரி சொல்லலாம். இதில் வந்து நமக்கு LED ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருவாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு இதில் LEDயில் கொடுத்துருவாங்க. இன்ஃபேக்ட் இந்த கார் ஃபுல்லாகவே நமக்கு LED லைட்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஹெட்லாம்பில் ஆரம்பிச்சு ரியரில் நமக்கு டெயில் லேம்ப் வரைக்கும் எல்லாமே LEDயில் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஸ்கிட் லைட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே கலர் தான் உங்களுக்கு அதுலேயும் இருக்குது. பட் அதில் பெருசாக தெரியல, இந்த கலருக்கு நல்லாவே தெரியுது. இது ரெட் கலர் தான். ஸோ இந்த கார்லையுமே ஃப்ரண்ட்ல கிரில் கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த குரோம் தான் இதுலேயுமே ஆட் பண்ணியிருக்காங்க. பட் LED வந்துட்டு ஒரு மேஜரான சேஞ்சும் சொல்லலாம் பேசிக் வேரியண்ட்டுக்கும் இந்த S+ வேரியண்ட்டுக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த காரோட சைட் ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சைட் ஆங்கிளில் பார்த்தோம்னா இந்த E வேரியண்ட்டில் நமக்கு அலாய் வீல்ஸ் வராது, ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் இதோட சைஸ் சேம் தான், 195/60 or 16 inch வீல்ஸ் தான் நமக்கு டாப் எண்டுக்கே கொடுக்குறாங்க. வீல் கேப் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நமக்கு இந்த E வேரியண்ட்டில் ஃபெண்டர்ஸில் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். ஓஆரையும் நமக்கு ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டருமே தனியாக தான் வருது. அண்ட் டோர் ஹேண்டிலுமே நமக்கு ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓவரால் லென்த் நமக்கு சப் 4 மீட்டர் தான், 2520 mm ஆஃப் வீல் பேஸ் வருது. பாடி கிளாடிங்குமே காரை சுற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பேசிக் வேரியன்ட்லேயே நமக்கு ரூஃப் ரேல்ஸ் கொடுத்துறாங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் இந்த வேரியன்ட்லேயே வந்துருது. சன்ரூஃப் நமக்கு டாப் அண்ட் வேரியன்ட்லேயுமே வரல. அண்ட் இப்போ நம்ம S+ வேரியன்ட்டோட சைடு ஆங்கிள் பார்த்துடலாம். ஸோ இந்த S+ வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு அலாய் வீல்ஸ் வந்துருது. ஸோ இதோட சைஸ் சேம் தான், 195/60 or 16 inch வீல்ஸ் தான். பட் நமக்கு அதில் வந்து ஸ்டீல் வீல்ஸ் தான் வரும். இதில் நமக்கு அலாய் வீல்ஸ் கொடுத்துறாங்க. ஒரு பிளாக் டோட் அலாய் வீல்ஸ் வந்துருது. அண்ட் சைட்லையுமே பாடி கிளாடிங் சின்னதாக அந்த இடத்துல ஆட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலருக்கு இந்த அலாய் வீலோட பார்க்கறதுக்கு வண்டி நல்லா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பிளாக் வித் அந்த ரெட் காம்பினேஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் நமக்கு ஓரேம்ஸ் ஒரு பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே நமக்கு LEDயில் வந்துருது. அண்ட் இந்த வேரியண்ட்ல நமக்கு கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் வராது. ஆனால் நமக்கு ரூஃப் ரேல்ஸ் வந்துருது. அண்ட் ஆல்சோ ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே பாடி கலர்லேயே கொடுத்துட்றாங்க. ஆனால் இப்போ நம்ம ரெண்டு காரோட ரியர் ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த E வேரியண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு ரியரில் டிஃபாகர் கொடுத்துட்றாங்க, ஆனால் வைப்பர் வராது. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு E அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ Urban Cruiser Tazer அப்படிங்கிற ஒரு பேஜிங்கும் வந்துருது. இந்த வேரியண்ட்டில் நமக்கு கேமரா வராது, ஆனால் 4 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துறாங்க. ஸ்கிட் பிளேட்டுமே இந்த E வேரியண்ட்டை நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெயில் லேம்ப்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இந்த கார்லேயே வந்து ஒரு ஃபுல் LED டெயில் லேம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. நமக்கு கம்ப்ளீட்டாகவே LED தான் வருது. இண்டிகேட்டர்ஸுமே LED தான், ரிவர்ஸ் லேம்புமே LED தான் கொடுக்குறாங்க. டாப் எண்ட்ல நமக்கு கனெக்டட் LED டெயில் லேம்ப் செட்டப் வரும். இந்த வேரியண்ட்டில் நமக்கு அது வராது. அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா நமக்கு இதில் 308 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துறாங்க. பார்சல் ட்ரே மட்டும் இந்த வேரியண்ட்டில் வராது. அண்ட் உள்ள பார்த்தோன்னா நமக்கு ஸ்பேர் வீல் அதே சைஸ் தான், 195/60 or 16 inch ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. காரே ஸ்டீல் வீல்ஸ் தான் வருது. அண்ட் ஆல்சோ நமக்கு இங்கே பார்த்தோன்னா ஜாக்கிக்கான பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த சீட்டை நம்ம 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுவுமே பேசிக் வேரியண்ட்டில் கொடுத்துறாங்க. அண்ட் ஆல்சோ 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இந்த வேரியண்ட்டை நமக்கு வந்துருது. அண்ட் இந்த வேரியண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு S+ வேரியன்ட். ஸோ அதில் நமக்கு S+ பேஜிங் இந்த இடத்துல வந்துருது. அண்ட் ஆல்சோ இதுலேயுமே நமக்கு Urban Cruiser Tazer பேஜிங் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்லேயே நமக்கு ரியரில் வாஷர் வைப்பர் வராது, ஆனால் டிஃபாகர் கொடுத்துறாங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துருது. ஸோ இதுலேயுமே நமக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் மட்டும் தான். அண்ட் ஆல்சோ ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயுமே நமக்கு 308 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டில் நமக்கு பார்சல் ட்ரே வந்துடும் S+ வேரியண்ட்டில். நமக்கு சீட்ஸை 60/40 ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நமக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இந்த வேரியண்ட்லையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹுக் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஸோ அது அந்த வேரியண்ட்லையுமே இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் இப்போ நம்ம அந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரியரில் பார்த்தோம்னா நமக்கு டோர்ஸ் நல்லா வைடாக தான் ஓப்பன் ஆகுது. நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துருது. 1 liter பாட்டிலாம் வைக்கலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு மேட் பிளாக்ல தான் இருக்குது.
அண்ட் நமக்கு சீட்ஸ் பார்த்தோன்னா ஒரு ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் ஃபினிஷ் பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் இந்த கார் நமக்கு வந்துடும். இன்க்ரெஸ் பார்க்கலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்குது. லெக் ரூம் நல்லா தாராளமாக தான் இருக்குது. ஃபுட் ரூமுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரெச் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஹெட் ரூம் பார்த்தோம்னாலும் ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". ஸோ அடிக்குவேட்டாக இருக்குது. அண்ட் நமக்கு கேபின் லேம்ப்ஸ் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. அது ஒரு ஹாலஜன் வந்துடுது. அண்ட் நமக்கு ஹுக்குமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஆம்ரெஸ்ட் வராது. ஸோ நம்ம முன்னே சொன்ன மாதிரி 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வந்துடும். சென்டர் பேசஞ்சருக்கும் ஹெட்ரஸ் கொடுத்துறாங்க. 2 பேர் தாராளமாக உட்காரலாம். 3 பேர்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். ரியராக நமக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜ் சாக்கெட் வந்துடுது. இந்த இடத்துல நமக்கு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. டிரான்ஸ்மிஷன் டனல் கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் ரொம்ப பெருசாக இல்லை. அண்ட் இந்த காரை நமக்கு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் வந்துடும். அதை நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வேரியண்ட்டோட ரியர் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த காரோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா நமக்கு 11.19 lakhs வருது. இந்த S+ ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். இது பார்த்தோன்னா மேனுவல் வேரியன்ட். இது நமக்கு ஆன் ரோடில் 9.11 lakhs அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. ஸோ இதுலேயுமே ரியர் சீட் அதே மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. டோர் ஹேண்டில் நமக்கு மேஜரான ஒரு சேஞ்ச் இருக்கும். அண்ட் ஆல்சோ சீட்ஸ்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டர்லாம் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நமக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் வந்துருது. அந்த சீட்டுக்கு 60-40 ஸ்பிளிட் கொடுத்துட்றாங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே சேம் தான். பெருசாக சேஞ்சுமே கிடையாது. கேபின் லேம்புமே நமக்கு ஒரு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு குவார்டர் கிளாஸ் வந்துருது. ஸோ இப்போ நம்ம அந்த வேரியண்டோட ஃப்ரண்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. 4 விண்டோஸ்க்குமே நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓஆர்எம்ஸ் நம்ம வெளியே கைவிட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்டுமே கொடுக்கல பேசிக் வேரியன்ட்னால. நமக்கு லாக்கிங் அன்லாக்கிங்க்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. சைல்ட் லாக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் வந்துருது. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே கொடுத்துறாங்க. இந்த வேரியண்ட்டில் நமக்கு சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் வராது. ஒரு நார்மலான ஒரு கீ ஃபாப் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. இதில் நம்ம லாக்கிங் அன்லாக்கிங் மட்டும் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டீரியரில் பார்த்தோம்னா ஸோ கிளச் லாக் கொடுத்துருக்காங்க. கிளச் நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் கார் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் மீடியா கண்ட்ரோல்ஸ் அது எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அதில் மீடியா பிளேயரே கிடையாது. ஸோ அதனால் அந்த கண்ட்ரோல்ஸ் எதுவுமே அவங்க கொடுக்கல. நம்ம வேணால் ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஹெட்லாம்ப்கான ஸ்டாக்ஸ் இந்த இடத்துல வந்து வைப்பருக்கான ஸ்டாக்ஸ் நமக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வருது. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர், ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க. சென்டரில் ஒரு எம்ஐடி வந்துருது. ஸோ அதில் பார்த்தோம்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ரேஞ்ச் அண்ட் ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டர் அதுதான் வருது. அண்ட் லெஃப்ட் சைடில் ஒரு டாகல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம கிலோமீட்டர், ட்ரிப் ஓடோமீட்டர் அதெல்லாம் பார்த்துக்கலாம். நமக்கு ஃபியூல் மீட்டர் டிஜிட்டலாக தான் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் மீட்டர் வந்துருது. கிளாக் டைம் எல்லாமே நம்ம டிஜிட்டலில் தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோன்னா ஒரு பிளாக் அண்ட் ப்ரௌன் கலர் ட்ரீட்மெண்ட் தான். இந்த இடத்துல நமக்கு ஒரு பிரஷ்ட் அலுமினியம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ரௌனிஷ் ட்ரீட்மெண்ட்டுமே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நமக்கு சென்டரில் அந்த டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் மட்டும் வராது. ஸோ இந்த இடத்துல நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மொபைல் வேணால் வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ நமக்கு கார்பன் ஃபைபர் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த இடத்துல வந்துருது. ஹசார்ட் லைட்க்கான ஸ்விட்ச் அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த பேசிக் வேரியண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் நமக்கு இந்த இடத்துல வந்துருது. ஸோ அது மட்டும் தான் ஒரு சார்ஜிங் பாயிண்ட். ரியரில் நமக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் 2 கப் ஹோல்டர்ஸ், 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. ஸோ இந்த இடத்துலையுமே சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. 2 ஏர்பேக்ஸ் தான் இந்த காரை நமக்கு வந்துருது. 3 years or 1 lakh kilometers வாரண்டி கொடுத்துறாங்க. ஸோ இப்போ நம்ம S+ வேரியண்ட்டோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த S+ வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நம்ம கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது. ஒரு நார்மலான நான் அந்த காரில் காமிச்ச மாதிரி அதே ஒரு கீ ஃபாப் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டஃப் எல்லாமே சேம் தான். ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆட்டோ ஸ்டார்ட், ஹெட்லாம்ப் லெவலர் அதெல்லாம் கொடுத்துட்றாங்க. 4 விண்டோஸ்க்கும் பவர் விண்டோஸ் வந்துருது. நமக்கு ஓஆர்எம்ஸை க்ளோஸ் அண்ட் ஓப்பன் நம்ம இங்கிருந்தே பண்ணிக்கலாம். அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம அட்ஜஸ்ட்டுமே பண்ணிக்கலாம். டோர் ஹேண்டில் நமக்கு மேட் பிளாக்ல தான் வருது. இந்த சீட்டுக்குமே நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. இது ஆக்சுவலாக நமக்கு சீட்டோட ரிக்ளைன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ நம்ம வேரியன்ட் போயிட்டா மட்டும் தான் நமக்கு சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. அண்ட் ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸில் அந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு ஃபேப்ரிக் மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் நமக்கு ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் வந்துருது. ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது நமக்கு லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வரும். அண்ட் ஆல்சோ மியூட்டுக்கும் தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் டிக்ளைனுமே நம்ம இதில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ டொயோட்டா லோகோ நமக்கு சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுலையுமே நமக்கு சேம் அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர், ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துருது. அண்ட் ஒரு 7 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஒரு மேஜரான சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில் நமக்கு ஆப்பிள் கார்ப்ளே, அண்டர் ஆட்டோ ரெண்டுமே நம்ம ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேட் டிவைசஸில் போயிட்டோம்னா பேர் நியூ டிவைஸ் கொடுப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே ஒயர்லெஸ் தான். ஸோ நம்ம ஃபேவரட்ஸ், பேட் டிவைசஸ், கனெக்ட் செட்டிங்ஸ் அந்த மாதிரி விஷயம் கொடுத்துருக்காங்க. டேட் அண்ட் டைம், டிஸ்பிளே, லாங்குவேஜ் அது எல்லாமே நம்ம டிப்பிக்கல் அந்த மாதிரி ஸ்விக்கில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுலேயுமே நமக்கு அந்த மியூசிக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் கால் அலர்ட்ஸ் நம்ம டிப்பிக்கலாக அதே இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தான். வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் நம்ம டச்சில் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.
வாய்ஸ் ரெகக்னிஷன் அண்ட் ஆல்சோ ஹோம்கான பட்டன் தனியாக கொடுத்துருக்காங்க. டிரைவிங் இன்ஃபோவும் இதில் நமக்கு வந்துடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த காலையுமே நமக்கு ஆட்டோ டைமிங் ஐஆர்எம் கிடையாது, மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே அதே ஒரு ஃபினிஷ் தான் இருக்குது. டேஷ்போர்ட் பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை, கொஞ்சம் சிமிலராக தான் பண்ணியிருக்காங்க அந்த வேரியண்ட்டுக்கும் இந்த வேரியண்ட்டுக்கும். இந்த டச் ஸ்க்ரீன் மட்டும் தான் ஒரு மேஜரான சேஞ்சுன்னு சொல்லலாம். அண்ட் இதெல்லாம் நமக்கு ஒரு 5 ஸ்பீட் ஏஎம்டி கியர் பாக்ஸ் இருந்தது. ரிவர்ஸ் நியூட்ரல் டிரைவ் மேனுவல் மோடு கொடுத்துறாங்க. மேனுவல் வந்து நம்ம ட்ரிப்ரானிக் மட்டும்தான், நமக்கு இதில் பேடல் ஷிஃப்டர்ஸ் கிடையாது. அண்ட் ஆல்சோ மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துருது. இங்கேயுமே நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கார்லையுமே பார்த்தோம்னா நமக்கு 2 ஏர் பேக்ஸ் தான் வரும். நமக்கு ஜி அண்ட் வி வேரியன்ட்ஸில் மட்டும் தான் 6 ஏர் பேக்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஏசி வென்ஸை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்பன் ஃபைபர் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ சீட் ஹைட் அட்ஜஸ்ட் இல்லைனாலுமே சீட்டே கொஞ்சம் எலிவேட்டடாக தான் இருக்குது. அதனால் நமக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் நமக்கு ஒரு ஹாலஜன் லேம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. சீட்ஸுமே நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு டெட் பெடலுமே கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் மேனுவல் வேரியண்ட்லையுமே வரும். அண்ட் இங்கே பார்த்தோன்னா நமக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம டாப் எண்ட் போயிட்டோம்னா அதில் என்ன சேஞ்ச் ஆகும்னா நமக்கு ஒரு 9 inch டச் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வரும், ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ 360 டிகிரி கேமரா வரும். அண்ட் ஆல்சோ யூவி கட் கிளாஸ் கொடுப்பாங்க. ஸோ அதான் டாப் எண்டுக்கும் இதுக்கும் சேஞ்ச் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுமே வந்துடும். ஸோ ஓரளவுக்கு நல்லா லோடடாகவே இருக்கும் டாப் எண்ட் போயிட்டோம்னா. அண்ட் ஆல்சோ டாப் எண்டில் நமக்கு 1 liter இன்ஜினுமே கொடுப்பாங்க. அது நமக்கு ஒரு பூஸ்ட் அஜெட் பெட்ரோல் இன்ஜின், ஒரு 99 bhp and 147 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் வந்துடும். ஸோ இதுதாங்க இந்த 2 டொயோட்டா அர்பன் க்ரூசர் டைசர்ஸோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோரிஸ்ட் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.